இன்னைக்கு நான் ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு பேச போறேன். என்ன அப்படின்னா, இந்த முடங்கி கிடக்கிறதுனாலே வருகிற 3 விதமான ஆபத்து. ஒரு தேவனுடைய பிள்ளை, வளர வேண்டிய ஒரு தேவனுடைய பிள்ளை, இல்லைன்னா பாய வேண்டிய ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்க முடங்கி படுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பெரிய ஆபத்து காத்திருக்குது. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சில நேரத்தில் சத்துரு என்ன பண்ணுவான்னா, எப்படியாவது உங்களை முடக்கி போடணும்னு தான் நினைப்பான். உங்களை எப்படியாவது கட்டி அந்த செவத்துக்குள்ளேயே உட்கார வைக்கணும்னு தான் சத்துரு நினைப்பான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் அதான் தாவீது சொல்கிறார்ல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், என் தேவனாலே எந்த மதிலையும் நான் தாண்டுவேன். அப்போ நீங்க மனசளவில் ஒரு முடிவை எடுக்கணும். நீங்க எல்லாருமே ஒரு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய கரங்களை கொடுத்து நீங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் ஒரு நாளும் தேங்க மாட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். பாருங்க, நம்ம நிறைய இடத்துல நீச்சல் குளத்தை எல்லாம் பார்க்கிறோம். இந்த நீச்சல் குளத்துல அந்த தண்ணீரை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப குளிக்கலாம்னு நமக்கு ஆசையா இருக்கும். ஆனா நீங்க 1 மணி நேரம் குளிச்சிட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. 2 மணி நேரம் குளிச்சிட்டீங்க, கொஞ்ச நேரம் ஒரு 3 மணி நேரம் எல்லாம் அந்த தண்ணீர்ல இருந்துட்டு வெளியே வந்தீங்கன்னா கண்ணெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா எரிஞ்சிடும். சிலருக்கு உடம்புல இருக்கிற தோல் எல்லாம் வறட்சி ஆகும். அவர்களுக்கு நிறைய பேருக்கு அது ஒத்துக்காது. சிலருக்கெல்லாம் அந்த நீச்சல் குளத்தில் இருக்கிற தண்ணி ஒத்துக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு கிளியரா இருக்கிற அந்த தண்ணி, இவ்வளவு தெளிவா தான் அந்த தண்ணி இருக்குது. அப்ப ஏன் அந்த தண்ணி ஒத்துக்கலைன்னா, அந்த தண்ணி கெட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி குளோரின் அதுல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல யூஸ் பண்ணிருக்க அந்த ப்ளீச்சிங் பவுடர் அதுல இறங்கும் போதே நமக்கு ஸ்மெல் வரும். ஆனா அது கெட்டு போகாம இருக்கணும்னா அது தேங்கின இடத்துல இருக்கிறதுனால பூச்சி புழுவெல்லாம் அதுல வரக்கூடாதுன்னு தான் அந்த விஷமாகி அதை போடுறாங்க. ஆனா அதே நேரத்தில் சில ஆறுகள் ஓடுகிற இடத்துல போய் பாருங்க, அது பார்த்தீங்க அப்படின்னா யாருமே அங்க ப்ளீச்சிங் பவுடர் போட வேண்டியதில்லை. அது பரவி போறதுனால, தேக்கமா இல்லாததுனால அதுல புழு எதுவுமே வர முடியாது. அப்போ நீங்க சில சூழ்நிலைகள் நிமித்தமாய், சில மனிதனுடைய வார்த்தையின் நிமித்தமாய், யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று செஞ்சுட்டாங்கன்றதுக்காக நீங்க ஒரு இடத்துல உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து தேங்கி கிடந்தீங்கன்னா, சில நேரத்தில் நாற்றம் தான் வரும். அந்த இடத்துல புழு பூச்சி தான் வரும். உங்களை திரும்பி அது பயன்படாமல் தேங்கி கிடக்கிற தண்ணீர், அது யாரும் கொஞ்ச நாளைக்குள்ளே பயன்படுத்த முடியாமல் வருகிறது போல நீங்களும் பயனற்றவர்களாய் போய் விடுவீர்கள். அதனால ஆண்டவர் இன்னைக்கு யாரோ ஒரு சிலரை நேரடியாய் பேசுகிறார். மகனே, என்ன வேணாலும் நடக்கட்டும், மகளே, என்ன வேணாலும் நடக்கட்டும், யார் என்ன வேணாலும் பேசட்டும், அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் தேங்கி கிடக்கிற அபிஷேகம் அல்ல. நீங்கள் பரவி பாய்கிற ஆறை போல இருக்கிற அபிஷேகத்தை தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க முடங்கி கிடக்கிறது அல்ல. நீங்கள் அலங்கார வாசலிலே நீங்கள் எப்படி முடங்கி கிடக்க முடியும்? நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறது அலங்கார வாசல். அது தேவனுடைய ஆலயத்திற்கு போகிற வாசல். கர்த்தரை அறிந்து கர்த்தருடைய வார்த்தையை காதிலே கேட்டு நீங்கள் அலங்கார வாசலிலே முடமாய் கிடப்பதற்கு கர்த்தருக்கு விருப்பம் இல்லாததுனால தான் இன்றைக்கு ஊழியக்காரனை கர்த்தர் கொண்டு வந்து உங்களுக்கு முன்பாக பேசிக் கொண்டிருக்கிறார். இல்ல, நீ சோர்ந்து போய் படுத்து கிடத்தது போதும். அவர்களுடைய பேச்சினாலே நீ அவமானப்பட்டு கட்டி போட்டிருக்கிற அந்த கட்டுகள் போதும். இப்பொழுது கட்டுகளை அவிழ்க்கிற ஒரு தேவ பிரசன்னம் நம்மத்திலே கடந்து வந்து, thank you Jesus, hallelujah, அந்த முடமானவனுடைய கரத்தை தூக்கி விட்டது போல இதோ வாலிப தம்பி ஆண்டவரனை தூக்கி விடுறாரு, வாலிப தங்கச்சி ஆண்டவரனை தூக்கி விடுறாரு. நீ கர்த்தருக்கு தேவை, நீ கர்த்தருக்கு பயன்படுகிற பாத்திரம். நீ உன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தையே வச்சிருக்கிறாரு. ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேகத்தை கர்த்தர் மேல வச்சிருக்கிறாரு. நீ போய் நிற்கிற இடத்துல எவ்வளவு பெரிய கோலியாத் ஆனாலும் அந்த கோலியாத் விழக்கூடிய சக்தியை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறாரு. சத்துரு உன்னை குற்றப்படுத்தி உட்கார வைக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நான் மறந்துட்டேன். நீ எழுந்து தகப்பனாரிடத்திற்கு போ, நீ எழுந்து தகப்பனாரிடத்திற்கு போ. இதோ உன்னை உருவாக்கினவரும் தாயின் கருவிலே உருவாகும் உன்னை தெரிந்து கொண்டதுமான அந்த தகப்பன் இதோ உனக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உனக்காக கர்த்தரை ஏங்கி கொண்டிருக்கிறார். நீ போவாயானால் உனக்கு திரும்ப ஒரு பாதரட்சை கொடுக்கப்படும், உன் தலையின் மேல் ஒரு கிரீடம் வைக்கப்படும், உனக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படும். உனக்காக ஆண்டவர் ஒரு கொழுத்த கன்றை அடிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அக்கினி, ஹalleluya, ஹalleluya, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. கைகளிலே இருக்கிற கட்டுகள், கண்களிலே இருக்கிற கட்டுகள், சிந்தையிலே இருக்கிற கட்டுகள், அந்த காதுகளிலே இருக்கிற கட்டுகள் இப்ப இயேசுவின் நாமத்தினால சோர்வுக்குள்ள ஆக்குற அந்த சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு
எழும்பு 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 சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள். இதோ தெபோராளாகிய நீ எழும்பும் மட்டும் தேசம் பாழாய் கிடக்கும். நீ எழும்பி நின்றால் தேசம் கர்த்தருக்காக பெரிய சாட்சியாய் நிற்கும். தெபோராளே எழுந்திரு, கிதியோனே நீ எழுந்திரு. அக்கினி 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 அக்கினி, பரவுகிற அக்கினி. இயேசுவே, சோர்ந்து போய் முடங்கி கிடக்கிறவர்களை இப்பொழுது இப்பொழுது ராமே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். கர்த்தர் உன்னை இந்த இடத்திலே அல்ல, பல தூரத்திற்கு கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதோ ராஜாக்களுக்கு முன்பாக ஒரு வாலிபன் நிற்கிறான். இதோ ராஜாக்களுக்கு முன்பாக எஸ்தர் என்கிற ஒரு ராஜாத்தி, இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு ராஜாத்தி நிற்கிறார். அவருடைய செங்கோல் நீட்டப்படுகிறது. நீ கேட்கிறது எல்லாமே உனக்கு கிடைக்கிறது. அக்கினி 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 அக்கினி. பல வருடமாய் இருக்கிற முடம் இப்பொழுது சரியாவதாக. அவன் எழுந்தான், குதித்தான், நடந்தான், தேவ ஆலயத்திற்குள் போய் கர்த்தருக்கு மகிமைப்படுத்தினான். 38 வருடமாய் இருக்கிற முடம் இப்பொழுது 18 வருடமாய் இருக்கிற அந்த முடம் ஆண்டவருடைய அக்கினி இறங்கும் போது, thank you Jesus, amen, hallelujah, amen. நம்மேல் இருக்கிற அபிஷேகம், நம்மேல் இருக்கிற அபிஷேகம் பரவி போகிற ஆறு, பரவி போகிற ஆறு. நீங்க வற்றாத நீர் ஊற்று, நீங்க வற்றாத நீர் ஊற்று. எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும், எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும். அதனுடைய அளவை யாருமே லிமிட் பண்ண முடியாது. யாருக்கு தேவையோ அவர்கள் எடுப்பார்கள். அவர்கள் எடுக்க எடுக்க ஊறிட்டே இருக்கும். இது கர்த்தர் உங்களுக்கு அருளின கிணறு. ஹல்லேலூயா. கிணறுனுடைய அளவை யாரு கண்டுபிடிக்க முடியும்? ஊற்றினுடைய அந்த அளவை யாரு கண்டுபிடிக்க முடியும்? இத்தனை லிட்டர் தண்ணி எடுத்தா ஊற்று வந்து நின்றும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அது ஊற்று, அது ஊற்று. அந்த ஊற்றுக்கு ஒரு தன்மை இருக்கு. அது எவ்வளவு கொள்ளளவு உள்ள இருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா எவ்வளவு எடுத்தாலும் வந்துட்டே இருக்கும். அந்த வாக்கு தத்தத்தை தான் ஆண்டவர் உங்க தலைமையில என் தலைமையில வச்சிருக்கிறாரு. நீங்க வற்றாத நீர் ஊற்று. நீங்க வற்ற ஆமேன் சொல்லுகிறவர்களுக்கு அப்படியே நடப்பதாக. நீ நீர் பாய்ச்சலான தோட்டம், நீ வற்றாத நீர் ஊற்று. ஆமேன் ஆமேன் சொல்லுங்க சொல்லுங்க. இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர், வல்லவர். ஹல்லேலூயா.